எந்தெந்த காலத்துல எங்கெங்க சம்பவங்கள் நடக்கும், இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னு ஜோசியர்கள் சொல்வதற்கு காரணம் இந்த கிரக பயிற்சிகள் தான். சுக்கிரன் வக்ரம், சுக்கிரன் விளிம்பு, செவ்வாய் சந்தி, செவ்வாய் வக்ரம், செவ்வாய் விளிம்பு, புதன் சந்தி, புதன் சுக்கிரன், புதன் வக்ரம், புதன் விளிம்பு, இந்த மாதிரி கிரக நிலையில் வரும் பொழுது வெள்ளம், வாகன விபத்துகள் இதெல்லாம் நடக்கலாம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை அவனுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்குறோம். அப்போ உலகத்துக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை எப்படி சார் பார்க்கறது அப்படின்னா ரெண்டு லாஜிக் இருக்கு. ஒன்று, உதாரணத்துக்கு சூரியனும் குருவும் இணைந்திருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்றோம். அப்ப சூரியனும் குருவும் இணைஞ்சிருக்கக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஜாதகத்திற்கும் இந்த ரேஸுகளுக்கும் சம்பந்தம் இல்லை, ஜாதகத்துக்கும் காலத்திற்கும் சம்பந்தம் உள்ளது. இந்த காலத்தை கிரகங்களை வைத்து அழைக்கும். ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த சேனல் வழியாக ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பல தகவல்களை பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, இந்த கிரக பயிற்சிகளையும் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய நல்ல மற்றும் கெட்ட அசம்பாவித சம்பவங்களையும் எப்படி இந்த ஜோசியர்கள் தொடர்பு படுத்தி பார்க்குறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்குது, இது உண்மையிலேயே இப்படி பார்க்க முடியுமா, இது ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டலாக இதில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். பொதுவாக ஜோதிடத்தில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று சம்ஹிதா ஸ்கந்தம்னு சொல்கிறாங்க, ஒன்று ஜாதக ஸ்கந்தம்னு சொல்கிறாங்க. அதாவது வந்துங்க, இப்போ பொதுவாக உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பலன் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி பலன் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நபருடைய ஜாதகமும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுது. இப்போ பேசிக்காக எப்படி கிரகங்கள் இயங்குது அல்லது கிரகங்கள் நமக்கு எப்படி பவர் கொடுக்குது அப்படின்னா அதுலேருந்து ரேஸ் வருது, அந்த ரேஸ் தான் நம்மளை வந்து இயக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் இருக்குது. அப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது, சூரியன்லேருந்து ஒரு ரே வருது, சித்திரை மாதம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து தகிக்கக்கூடிய ஒரு கதிர்வீச்சுகள் நம்மளை வந்து அடையுது. அதனால் வந்து அதனுடைய வெப்பங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ மே மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம்லாம் மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க. அப்போ எல்லா ஜாதகத்திலும் ஒரே விஷயம் தானே நடக்குது. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே சூடு இருக்குது. இவருக்கு ஜூன் மாதம் கொதிக்குது, அவருக்கு ஏப்ரல் மாதம் கொதிக்குது, அவருக்கு அக்டோபர் மாதம் கொதிக்குன்னு நம்ம சொல்கிறதில்ல. அப்போ எல்லாருக்கும் சூரியனுடைய தகிக்கக்கூடிய அந்த வெப்பம் ஒரே போல் இருப்பது போல் இந்த ஜாதகத்திலையும் அப்போ ஒன்றா தானே இருக்கும் ரேஸ் வரதா இருந்தா. அப்புறம் ஏன் அவருக்கு இப்போ நல்லது நடக்குது, இவருக்கு இப்போ கெட்டது நடக்குது? ஜாதகத்திற்கும் இந்த ரேஸுகளுக்கும் சம்மந்தம் இல்லை, ஜாதகத்துக்கும் காலத்திற்கும் சம்மந்தம் உள்ளது. இந்த காலத்தை கிரகங்களை வைத்து அழைக்கிறோம். அப்போ பொதுவாக ஜாதக பலன் அப்படிங்கிறது ஒன்றும், பொது என்விரான்மெண்டல் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறாங்க, முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சம்ஹிதா ஸ்கந்தம்ன்ற பேரில் சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. இது வந்து பொது ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தனிநபர் ஜோதிடமும் பொது ஜோதிடமும் ரெண்டும் வேறுபட்டது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை அவனுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்குறோம். அப்போ உலகத்துக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை எப்படி சார் பார்க்கறது அப்படின்னா ரெண்டு லாஜிக் இருக்குது. ஒன்று, இந்த இந்த இந்தியாங்கிறத பற்றி பார்க்கணும்னா இந்தியா எப்போ தோன்றுச்சு, தமிழ்நாட்டை பற்றி பார்க்கணும்னா தமிழ்நாடு எப்போ தோன்றுச்சுன்னு அதுக்கு ஒரு ஜாதகத்தை வச்சு ஜோசிகாரங்க பார்க்குறாங்க. அது தனி, அது வந்து ஒரு லாஜிக் இல்லாத ஒரு கணிதம். பொதுவாக இந்த ஜாதகத்தில் எப்படி நம்ம பலன் எடுக்கிறோமோ அதே பலனை இன்றைய தேதியில் போட்டு பலன் எடுப்பது, இதுதான் வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படக்கூடிய சம்ஹிதா, பிருகத் சம்ஹிதா அப்படிங்கக்கூடிய நூல் வந்து இதை தெளிவாக சொல்லுது. இது என்னன்னா ஒரே லாஜிக் தாங்க. இப்போ உதாரணத்துக்கு சனியும் ராகுவும் சேர்ந்திருந்தால் அவருக்கு அடிபடும், இடிக்கும், முட்டிக்கும், ஒரு விபத்து நடக்கும்னு சொல்லும் பொழுது அதே போல ஒரு காலத்துல இன்னைக்கு கிரக நிலையில எடுக்கிறோம். இன்னைக்கு வந்து சனி ராகும் சேர்ந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஏதோ ஒரு இடிக்கிறது, முட்டுறது, விபத்து, இம்பேக்ட் ஆகுறது, டமால்னு முட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள், ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகளுக்கு என்ன பலன் சொல்றோமோ அதே பலன் இன்றைய கிரக நிலையில் இருந்தால் அது இன்னைக்கு பலருக்கு நடக்கும். அதே போல இன்னைக்கு அந்த கிரக நிலைகள் இருந்தால் இந்த கிரக நிலைகள் யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இந்த இணைவுகள் இருக்கோ அவங்களுக்குலாம் இது நடக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படக்கூடிய சம்ஹிதா ஸ்கந்தம், என்விரான்மெண்டல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. இது எதை அடிப்படையில் கொண்டிருக்கு அப்படின்னா, நம்ம நாஸ்ட்ரடாமஸ் ஆரம்பிச்சு வெளிநாடுகளில் பிறந்த நாஸ்ட்ரடாமஸ்னு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து 10,000 வருஷம் என்ன நடக்கும், 20,000 வருஷம் என்ன நடக்கும்னு பாட்டு எழுதி வச்சிருக்காருன்னு நம்ம படிச்சிருக்கோம் புத்தகத்தில். அவர் துவங்கி இன்றைய ஜோசியர்கள் வரை எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கிரக சஞ்சாரங்கள், அதாவது கோச்சார கிரகத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு கிரகங்கள் இப்படி இப்படி இருக்கு, நாளைக்கு கிரகங்கள் இப்படி இப்படி இருக்கு, இன்னும் 10 நாள் கழிச்சு கிரகங்கள் எப்படி இருக்கு, 10 மாசம் கழிச்சு கிரகங்கள் எப்படி இருக்கு, இந்த கிரகங்கள் இந்த கிரகத்திலிருந்து இவ்வளவு தூரத்தில் இந்த கிரகம் இருந்தால், இந்த கிரகம் இணைஞ்சிருந்தா, இந்த கிரகத்துல வந்து 10வது இடத்துல, 7வது இடத்துல, 9வது இடத்துல, 5வது இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக் இருக்கு.
இப்போ உதாரணத்துக்கு சூரியனும் குருவும் இணைந்திருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்கிறோம். அப்போ சூரியனும் குருவும் இணைஞ்சிருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அதே மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கான மருத்துவங்கள் கண்டுபிடிக்கிறது இந்த காலத்தில் தான் வெளிப்படுத்துவாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கிரக அமைப்புகளும் கோச்சாரத்தில் கூடிய கிரக நிலைகளும் ஒன்றாக செயல்படும். எனவே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்றைய கிரகங்கள், அப்போ இன்னைக்கு குரு எங்கே இருக்குது, சனி எங்கே இருக்குது, ராகு எங்கே இருக்குது, கேது எங்கே இருக்குன்ற அடிப்படையில் இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் இணைஞ்சிருக்கு, எந்த ராசியில் இணைஞ்சிருக்குன்ற அடிப்படையில் இந்த ராசியில் இந்த கிரகங்கள் இணைந்திருந்தால் இந்தந்த விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த பலன்கள் சொல்லப்படுது. அவ பொதுவாக பார்க்குறப்ப மீனராசியில் இன்னைக்கு சனி இருக்குங்க. நேற்றிலிருந்து இந்த மீனராசியில் கூடிய சனி வக்ரமாக இருக்கு. அப்போ சனி வக்ரமாகி ராகுவுக்கு வருது. அப்போ மீனராசி என்பது மீடியா, மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறமா பேங்கிங், ஃபினான்ஸ், இந்த சம்பந்தமான துறைகளை சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அதுக்கப்புறமா சேமிப்பை சொல்லக்கூடிய பகுதி, பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய பகுதி. அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சனி இருந்தது, அது ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுத்த சனி இப்போ என்ன பண்ணிருக்குன்னா ரிவர்ஸ் ஆயிருக்கு, ரெட்ரோகிரேட் ஆயிருக்கு, வக்ரமாக இருக்கு. எனவே மீடியா, மார்க்கெட்டிங், பேங்கிங் இதுகளில் இருந்த முன்னேற்றங்கள், அப்போ ரூபா நோட்டு இது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் திருப்பி ரெக்கவர் பண்ணப்படலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ திருப்பி திருப்ப பெறப்படலாம், அல்லது பொருளாதாரத்தில் ஒரு சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தலாம் இந்த சனி வக்ரமானதுனால. இந்த சனி இன்னொரு 5 மாதம் கழிச்சு திருப்பி வக்ர நிவர்த்தி அடையும் போது மறுபடியும் இது சரி செய்யப்படலாம். அப்போ சனி எங்கே வந்திருக்கு? கீழே கும்பராசிக்கு வந்து, கும்பத்தில் ஆல்ரெடி ராகு இருக்கு. அப்போ மருத்துவங்கள், மருத்துவத்தை கண்டறியக்கூடிய தொழில்நுட்பங்கள், ஆடிட்டிங், பேங்கிங், ஒரு மனிதனுடைய உடல் அமைப்புகளை கண்டுபிடிக்கிறது, நோய்களை கண்டறிவது, இந்த மாதிரி விஷயங்களில் புதிய படைப்புகள் உருவாக்கப்படலாம். அப்போ கேது வந்து உங்களுக்கு இப்போ கன்னிராசி வந்து சிம்மராசிக்கு ஏறி இருக்கு. அது வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் புதிய மாற்றங்களை, புரிதல்களை ஏற்படுத்தலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது இப்போ கும்பராசியும் சிம்மராசியும் குறிக்கக்கூடிய இடம் பகுதின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு மேக்சிமம் ஒரு நாட்டினுடைய, ஒரு பகுதியினுடைய, ஒரு ஊரினுடைய வட கிழக்கு பகுதியில் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கலாம். இந்த மாதிரி கிரகங்கள் கிரகங்கள் பயிற்சியாகக்கூடிய ராசிகள், அந்த ராசிகள் குறிக்கக்கூடிய பகுதிகளை அடிப்படையாக கொண்டு இந்த இடத்துல இந்த சம்பவங்கள் நடக்கும்னு சொல்கிறோம். அதன்படி பார்க்கும் பொழுது இப்போ போன வருஷம் வந்து நிறைய கிரகங்கள் மீனராசியில் சேர்ந்துச்சு. அதனால வந்து இந்த நாட்டில் போர் வரும், அது மாதிரி பயங்கள் வந்துச்சு. இப்போ அதெல்லாம் சரியாயிருச்சு. இப்போ வரக்கூடிய பீரியடில் சுக்கிரன் சந்தி, சுக்கிரன் வக்ரம், சுக்கிரன் விளிம்பு, செவ்வாய் சந்தி, செவ்வாய் வக்ரம், செவ்வாய் விளிம்பு, புதன் சந்தி, புதன் சுக்கிரன், புதன் வக்ரம், புதன் விளிம்பு, இந்த மாதிரி கிரக நிலைகள் வரும்பொழுது வெள்ளம், அதுக்கப்புறமா வாகன விபத்துக்கள் இதெல்லாம் நடக்கலாம். அதன்படி பார்க்கும்பொழுது ஜூலை கடைசி, செப்டம்பர் ஆரம்பம், பிப்ரவரி, ஜனவரிக்கு மிடில், இந்த 3 பகுதிகளில் ஏதாவது வந்து அசம்பாவிதங்கள் நடக்கலாம். அது வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா வாகன விபத்துகளோ அது மாதிரி விஷயங்கள் நடக்கும். அந்த செப்டம்பரில் நடக்கிறது வந்து இந்த நீர் சம்பந்தமான விபத்துகள் நடக்கலாம் அப்படின்னு காட்டுது. இந்த விஷயங்கள் எங்கே நடக்கலாம் அப்படின்னா உலகத்தில் பல்வேறு இடத்துல நடக்கலாம். இதில் வந்து ஜாதகத்திலேயே குரு செவ்வாய் அல்லது செவ்வாய் சனி அல்லது சனி ராகு அல்லது சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கிறவங்க, அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம், செவ்வாய் பரிவர்த்தனை, செவ்வாய் விளிம்பு இருக்கிறவங்க, புதன் வக்ரம், புதன் பரிவர்த்தனை, புதன் விளிம்பில் இருக்கிறவங்க எல்லாரும் கவனமாக இருக்கணும்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர இதில் எங்கே நடக்கும், எதில் நடக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னுமே பண்படணும், இன்னுமே கொஞ்சம் பயிற்சி எடுக்கணுன்ற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டியது. எனவே இந்த எந்தெந்த காலத்தில் எங்கெங்கே சம்பவங்கள் நடக்கும், இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னு ஜோசியர்கள் சொல்வதற்கு காரணம் இந்த கிரக பயிற்சிகள் தான். இந்த கிரக பயிற்சிகள் தான் சில விஷயங்களை நடத்துதுன்ற அடிப்படையில் நம்ம இந்த விஷயத்தை அணுக வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.